ஒரு டீச்சரையும் ஸ்டூடெண்ட்டையும் தான் காட்டுறாங்க. அந்த டீச்சர் அவரோட ஸ்டூடெண்ட் கிட்ட இந்தான்னு ஒரு ஊசியை கொடுக்குறாங்க. அந்த ஊசியை பிடிக்க முடியாம கீழே போட்டுறான். பார்த்தா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்டுமே அந்த கீழே விழுந்த ஊசியை எடுக்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்றான். பார்த்தா அது ரொம்பவே டைட்டா பிடிச்சிருக்கு. அந்த டீச்சரும் சொல்லிடுறாங்க, இந்த ஊசியை வச்சு நீ எம்ப்ராய்டரி கத்துக்கோ அப்படின்னு. அவனும் கஷ்டப்பட்டு அந்த ஊசியை வச்சு எம்ப்ராய்டரி கத்துக்கிட்டு இருக்கான். அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்றாங்க. என்ன இதை வச்சுதான் நீ குன்ஃபூ கத்துக்க போறியா அப்படின்னு சொல்லி. யாருக்குமே தெரியாது இதுக்கு பின்னால இருக்கிற மர்மம். திரும்பவும் அந்த டீச்சர் வெயிட்டான ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போட்டுட்டு இனிமே நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட்டான ட்ரெஸ்ஸை கொடுக்க அவனும் வர வழி இல்லாமல் அதை போட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான். அப்பன்னு பார்த்து அந்த காம்படிஷன் டேவுமே வருது. எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த காம்படிஷனையும் தொடங்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வர அவன் பயங்கரமா 4 பேர் 5 பேருன்னு கூட பார்க்காம எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணிடுறான். இப்போ கடைசியாக நம்ம ஹீரோ தான் மிஞ்சி இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்து டே வாடா நீ தான் கடைசி ஆளு, உன்னையும் தோக்கடிச்சிட்டு நான் போயிடறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் கடுப்பா இந்த கோட்டை கழட்டவான்னு அவன் டீச்சர் கிட்ட கேட்க, இல்லை இந்த கேண்டில் எரிஞ்சு முடிச்சவனே தான் நீ கழட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் வேற வழியே இல்லாம அந்த கோட்டை போட்டுக்கிட்டே சண்டைக்கு போறா. 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தோத்துக்கிட்டே இருக்கான். எல்லாருமே அந்த ஆப்பனண்ட்டை தான் பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா அப்பவும் விடாம நம்ம ஹீரோ போராடிட்டு தான் இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த ஆப்பனண்ட் நம்ம ஹீரோ கையவும் உடச்சு விட்டுறான். அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த கேண்டில தான் காட்டுறாங்க. அந்த கேண்டில் வந்து அப்படியே எரிஞ்சு முடிஞ்சிருது. நம்ம கோச்சுமே சரி நீ அந்த கோட்டை கழட்டிக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் எக்ஸைட்டடா நின்று அப்படியே அவனோட வெயிட்டான கோட்டை கழட்டி போறான். அந்த ஆப்பனண்ட் பார்த்து சிரிச்சுக்கிட்டா இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம இப்ப அவனோட ஃபுல் பவரையுமே காட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அடிச்ச ஒரு அடிக்கே அந்த வில்லனும் அப்படியே பறந்து போய் விழுகிறான். இப்பதான் தெரியுது இந்த மெத்தட் எவ்வளவு பவர்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு.